போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. எங்கள் ஊரின் காவல் தெய்வம் இந்தப் புவி போற்றும் அந்தோணியாரே. உந்தன் கோவில் தேடி வந்தோம், எங்கள் குறை போக்கி நலம் அருளுவாயே. திருவருள் சுதனை கரமதில் ஏந்தி வரமருள் புரியும் அன்பன், இரவோ பகலோ வெயிலோ குளிரோ உடன் என்று நடந்திடும் தோழன். திருவருள் சுதனை கரமதில் ஏந்தி வரமருள் புரியும் அன்பன், இரவோ பகலோ வெயிலோ குளிரோ உடன் என்று நடந்திடும் தோழன். பரிந்துரை நீ செய்ய திருக்குளத்தை மறக்குமோ, பாவியவர்க்கருள் புரிய உம் கரமும் விலகுமோ. பரிந்துரை நீ செய்ய திருக்குளத்தை மறக்குமோ, பாவியவர்க்கருள் புரிய உம் கரமும் விலகுமோ. ஈடோ இணையோ உமக்கில்லை புனிதா, என்றென்றும் உமதன்பின் கரம்தான். எங்கள் ஊரின் காவல் தெய்வம் இந்தப் புவி போற்றும் அந்தோணியாரே. உந்தன் கோவில் தேடி வந்தோம், எங்கள் குறை போக்கி நலம் அருளுவாயே. போதனை செய்து சாதனை புரிந்த புனிதனை உனக்கு இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே, மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே, மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே, இடை மாண்பை இன்றி பெறவே, விரைவாய் வருவோம், தேவனருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய்
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் இன்று உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாட்டை பார்க்கின்ற பொழுது, வாழ்வு தரும் உணவு நானே, என்றும் நான் உங்களுக்காக என்னுடைய சதையும் இரத்தத்தையும் உங்களுக்கு உணவாக கொடுக்கிறேன் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இன்றைய திருப்பாடலிலே நாம் பார்க்கின்றோம். திருப்பாடல் 117 முதல் 2 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற பல்லவியை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த திருப்பாடல்களில் அனைத்திலும் மிகச் சிறியதாக இருக்கின்றது. இந்த திருப்பாடலுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது, புனித சின்னப்பர் தான் பெற்ற இறை அனுபவத்தை இங்கே அவர் வெளிப்படுத்துகின்றார். இத்திருப்பாடலை ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே 15வது அதிகாரத்திலே 8 முதல் 13 முதல் உள்ள இறை வாக்குகளில் இந்த திருப்பாடலை குறித்து புனித சின்னப்பர் தெளிவாக எடுத்து கூறுகின்றார். அதாவது, நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக தன்னுடைய இரக்கத்தையும் தன்னுடைய பேரன்பையும் தன்னுடைய மக்களுக்காக அவர் கொடுக்கின்றார் என்பதையும், குறிப்பாக அவர் தருகின்ற மீட்பு என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கு மட்டுமல்ல, யூதர்களுக்கும் பிற இனத்தாருக்கும் அவருடைய மீட்பு உண்டு என்பதை இத்திருப்பாடலின் வழியாக அவர் சொல்லுகின்றார். ஆகவே இன்றைய நாளில் நம்மையும் நம் குடும்பங்கள் ஒவ்வொருவரையுமே ஒப்புக் கொடுப்போம். சிறப்பான விதத்திலே ஆண்டவனுடைய இரக்கத்தையும் பேரன்பையும் என்றும் நம்முடைய குடும்பங்களில் ஒவ்வொருவரும் நிறைவாய் பெற்று என்றும் ஆண்டவனுடைய பாதையில் நாம் வழி நடந்திட வேண்டி இத்திருப்பலியிலே நாம் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியிலே நாம் தகுதியுடன் பங்கு பெற தடையாயிருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றம், குறைகள் இவற்றிற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலிருந்து தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் அருளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூயாவியாருடைய அன்பால் புது வாழ்வுக்கு உயிர்த்தெழுவோமாக.
என்றென்றும் வாழும் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். பிற இனத்தாருக்கு எனது பெயரை எடுத்துச் சொல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாய் சவுல் இருக்கிறார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 20 முடிய. அந்நாட்களில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்றுவிடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுளே சவுளே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டார். ஆண்டவர், நீர் துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்துச் சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்றிருந்தார். அந்நாட்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனன்யா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனன்யா என அழைக்க, அவர், ஆண்டவரே, இதோ உமது அடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர்த்தெரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு. அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அனன்யா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தம் மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனன்யா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமிலுள்ள இறைமக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன். உம் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல், பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ராயேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்துச் சொல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாய் இருக்கிறார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதையும் நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனன்யா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீ வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வையடையவும் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களில் செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவருந்தி வலிமை பெற்றார். சில நாட்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றத் தொடங்கினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 117. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பாடுவோம். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அவரது உண்மை என்றும் நிலைத்துள்ளது. ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர். நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 52 முதல் 59 முடிய. அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர். நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. இதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர். இயேசு கப்பர்நாகமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
இன்றைய இறை வார்த்தை வழிபாட்டை பார்க்கின்ற பொழுது இயேசு தன்னுடைய சதையையும் தன்னுடைய இரத்தத்தையும் நாம் அனைவரும் வாழ்வு பெறும் பொருட்டு அதை உணவாக கொடுக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். ஒரு சிலர் அந்த நிகழ்வை பார்த்து எப்படி ஆண்டவர் தன்னுடைய சதையையும் இரத்தத்தையும் உணவாக தர முடியும் என்று முணுமுணுக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் தன்னுடைய சதையும் உணவையும் ஒவ்வொரு திருப்பள்ளியிலும் ஆண்டவர் நமக்கு மருந்தாக அருமருந்தாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். நற்கருணையிலே ஒவ்வொரு திருப்பள்ளியிலும் நற்கருணையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாகவும் நிறைவாகவும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். தன்னை முழுமையாக அந்த நற்கருணையிலும் சாதாரண அந்த அப்பத்திலும் அந்த ரசத்திலும் ஆண்டவர் தன்னை தன்னுடைய உடலாகவும் தன்னுடைய இரத்தத்தையும் திருப்பள்ளியிலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர் இவ்வாறாக சொல்லுவார்: குருக்கள் நிறைவேற்றக்கூடிய திருப்பீடமாக இருக்கலாம், அல்லது இறைவார்த்தை வாசிக்கப்படுகின்ற இந்த வாசிப்பு பகுதியாக இருக்கலாம், அல்லது திருப்பணியாளர்களாக இருக்கலாம். இவற்றை காட்டிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்புமையற்ற விதத்திலே நற்கருணையிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு திருப்பள்ளியிலும் ஆண்டவர் இயேசு தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, திரிதிதன் சங்கம் இவ்வாறு கூறுகின்றது: ஒவ்வொரு திருப்பள்ளியிலும் அந்த சாதாரண அப்பமும் சாதாரண அந்த ரசமும் உட்கருப்பொருள் மாற்றம் நிகழ்ந்து, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற பொழுது டிரான்சப்ஸ்டான்சியேஷன் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒவ்வொரு திருப்பள்ளியிலும் அந்த சாதாரண அப்பமும் சாதாரண ரசமும் ஆண்டவனுடைய திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் மாறி ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்றும் வெளிப்படுத்துகின்ற நிகழ்வை ஒவ்வொரு திருப்பள்ளியிலும் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகின்ற அந்த நற்கருணையிலே தன்னை வெளிப்படுத்துகின்ற பிரசன்னமானது நிரந்தரமானது, நிலையானது, நிஜமானது. ஆண்டவர் என்றும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார் அந்த நற்கருணையிலே. இன்றைய இந்த நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் முழுவதுமாகவே நற்கருணை குறித்து சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் முறையாக வாழ்வு தரும் உணவு நானே என்று சொன்ன பொழுது அங்கே இருந்த கூட்டம் அவரை பார்த்து, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என்று சொல்லி அவரை சொல்லி, இவர் எப்படி தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் எப்படி இவர் மருந்தாக தருவார், எப்படி வாழ்வு தரும் உணவாக இவர் இருப்பார் என்று சொல்லி அங்கே மக்களிடையே முணுமுணுப்பை நாம் பார்க்க முடிகின்றது. அங்கே 5000 பேர் இருந்த கூட்டமானது 1000 பேராக குறைகின்ற அந்த நிகழ்வை நாம் பார்க்க முடிகின்றது. இரண்டாவது தடவையாக மீண்டுமாக வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சீடர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அவர் சொல்லுகின்றார். ஆனால் அங்கே இருந்த மக்கள் கூட்டம் முணுமுணுக்குகிறார்கள், எப்படி இவர் தன்னுடைய சதையையும் இரத்தத்தையும் நமக்கு மருந்தாக தருவார், உணவாக தருவார், அருமருந்தாக, ஆன்ம மருந்தாக, ஆன்ம விருந்தாக எப்படி தருவார் என்று அவர்கள் அங்கே முணுமுணுக்கிறார்கள். மூன்றாவது முறையாக மீண்டுமாக ஆண்டவர் இயேசு அங்கே இருப்பவர்களை பார்த்து இவ்வாறு சொல்லுகின்றார்: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அங்கே இருந்த கூட்டம் அங்கே படிப்படியாக குறைந்து அங்கே ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கின்றோம். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சீடர்களை நோக்கி இவ்வாறாக கேட்பார்: நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று பேதுருவிடம் கேட்டபொழுது பேதுரு இவ்வாறாக சொல்லுவார்: ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்?
வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று சொல்லி அவர் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையை, ஆண்டவர் மீது கொண்டுள்ள விசுவாசத்தை அங்கே அவர் அறிக்கையிடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் அனைவரும் மீட்பு பெற தன்னையே முழுமையாக கையளிக்கின்றார். புனித ஜஸ்டின் நற்கருணை குறித்து இவ்வாறு சொல்லுவார்: நாம் ஒவ்வொருவருமே இந்த நற்கருணையை உட்கொள்வதற்கு முன்பாக எந்த ஒரு உணவையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அவர் இவ்வாறு சொல்லுகின்றார். ஏனென்றால் நற்கருணையுடைய மென்மையை குறித்து அவர் அவ்வாறாக சொல்லுகின்றார். திருத்தூதர்களுடைய மரபானது இவ்வாறு சொல்லுகின்றது: நாம் அனைவரும் விசுவாசத்தோடு திருப்பலியிலே நற்கருணையை உட்கொள்ளுகின்ற பொழுது கொல்லும் நஞ்சும் கூட நமக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படுத்தாது என்பதை இவ்வாறாக நம்முடைய திருத்தூதர்களுடைய மரபு எடுத்து கூறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, புனித அகஸ்தினார் இவ்வாறாக சொல்லுகின்றார்: நாம் அனைவருமே ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவருடைய நற்கருணையை உட்கொள்ளுகின்றோம். எந்த ஒரு மனநிலையோடு நாம் உட்கொள்ளுகின்றோம் என்பதை அவர் சொல்லுகின்றார். எந்த ஒரு மனநிலையோடு நாம் உட்கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லுகின்றார். நாம் அனைவரும் ஆண்டவனுடைய திருவுடலை வணங்கி தாழ்ச்சியோடு ஆண்டவனுடைய அந்த திருவுடலை உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, புனித தாமஸ் அக்வினாஸ் அவர்கள் தான் பெற்ற இறை அனுபவத்தை இவ்வாறு சொல்லுகின்றார். ஒரு தடவை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கின்ற பொழுது அவருடைய உறவினர்கள் சென்று குருவானவர்களை அழைத்து வந்து நோயில் பூசுதல் கொடுக்க அழைக்கின்றார்கள். இப்படியாக அவருக்கு அந்த நோயில் பூசுதல் கொடுக்க வருகின்ற பொழுது குருவானவர் அப்பத்தை எடுத்து காட்டுகையிலே இவ்வாறாக அவர் தான் பெற்ற இறை அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றார். இது என்னுடைய ஆன்மாவை மீட்க வந்த விலை மதிப்பற்ற செல்வம் என்று சொல்லி நற்கருணையை குறித்து அவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, எதற்காக இந்த புனிதர்களுடைய இந்த நற்கருணை அனுபவத்தை நான் உங்களிடையே சொன்னேன் என்றால், நானும் நீங்களும் ஒவ்வொரு திருப்பள்ளியிலும் இந்த நற்கருணையை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அந்த நற்கருணையை பெறுவதற்கு முன்பாக நானும் நீங்களும் தகுதியான நிலையில் இருக்கின்றோமா? அந்த நற்கருணை ஆண்டவருக்கு தகுந்த பக்தியோடு அந்த நற்கருணை ஆண்டவரை நாம் பெறுகின்றோமா? தாழ்ச்சியான உள்ளத்தோடு, தாழ்மையான எண்ணத்தோடு, ஒரு தூய்மையான மனதோடு நான் நம்முடைய ஆண்டவரை, நற்கருணை ஆண்டவரை பெற்றுக் கொள்கின்றோமா? அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு திருப்பலியிலும் நானும் நீங்களும் அனுதினமும் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். திருப்பலியின் வழியாக நற்கருணை பெற்றுக்கொள்கின்ற நானும் நீங்களும் எப்படி வாழ வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே புனித சின்னப்பர் அழகாக கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நற்கருணை பெற்றிருக்கின்ற நாம் ஒவ்வொரு நாளும் நற்கருணை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். நற்கருணை பெறுகின்ற நாம் இயேசுவாகவே வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். இயேசுவாக வாழ வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தூய்மையான நிலையோடு மனமாற்றம் பெற்றவர்களாக ஆண்டவரை நெருங்கி வந்து நம்முடைய வாழ்வின் வழியாக நாம் நற்செய்தி பறைசாற்ற கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்த்தோம், புனித சின்னப்பர் எருசலேமிலிருந்து தலைமை குருவை சந்தித்து அவர் தமஸ்கு நகருக்கு செல்லுகின்றார். அங்கே தலைமை குருவை சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய, அதாவது தமஸ்கு நகரில் இருக்கக்கூடிய புதிய நெறியை பின்பற்றக்கூடிய, அதாவது கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரையும் சிறை கைதிகளாக பிடித்து வர தலைமை குருவிடத்திலிருந்து அவர் அனுமதி பெற்று தமஸ்குவிற்கு செல்கின்றார். இப்படியாக அவர் எருசலேமிலிருந்து தமஸ்கு நகர் செல்லுகிற வழியிலே அவர் ஆண்டவருடைய அனுபவத்தை பெறுகின்றார். குறிப்பாக ஆண்டவர் இவ்வாறான ஒரு கேள்வியை கேட்கின்றார்: சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகின்றாய்? சவுலே சவுலே, என்னை ஏன் துன்புறுத்துகின்றாய்? அன்பார்ந்தவர்களே, நம் ஒவ்வொருவரையும் நோக்கி
நம் ஒவ்வொருவரையும் நோக்கி ஆண்டவர் இவ்வாறான ஒரு கேள்வியை கேட்கின்றார் என்பதை நம் மனதில் நிறுத்திக் கொள்வோம். நம்முடைய எண்ணங்களின் வழியாக, நம்முடைய பாவ வாழ்க்கையின் வழியாக நாம் ஆண்டவரை விட்டு பிரிந்திருக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய உள்ளத்தை விட்டு பிரிந்திருக்கின்ற பொழுது, நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவர் இயேசுவை துன்புறுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். அப்பொழுது புனித சின்னப்பர் ஆண்டவர் இயேசு கேட்ட கேள்விக்கு இவருடைய பதில் என்னவாக இருக்கின்றது என்பதை நாம் பார்ப்போம். ஆண்டவரே நீர் யார், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டு, அப்பொழுது ஆண்டவர் இவ்வாறாக சொல்லுகின்றார், நீர் துன்புறுத்தும் இயேசு நானே என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் இவருடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது? இவர் யூத மரபை சார்ந்தவராக, சட்டத்தை கரைத்து குடித்தவராக, சட்ட வல்லுநராக, ஒரு படித்த மாமேதையாக இருந்தார். அப்பொழுது இவர் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவிற்கு எதிராக தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தார். குறிப்பாக ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களையுமே இவர் அடித்து துன்புறுத்தி சிறை கைதிகளாக இன்னும் சில மக்களை இவர் கொன்றொழித்தார். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த புனித சின்னப்பரை பவுலை மனமாற்றம் பெற்று அவர் தன்னுடைய பணிக்கென உலகெங்கும் சென்று நற்செய்தி பறைசாற்ற புனித சின்னப்பரை அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இவர் அங்கே தமஸ்க நகரத்திலே ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றவராக புனித அனனியாவின் வழியாக குறிப்பாக அவர் ஆண்டவனுடைய பார்வையை பெறுகின்றார். இவர் பார்வை இழந்தவராக அங்கு தமஸ்க நகரில் இருக்கின்ற பொழுது அனனியா என்னும் சீடரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இவர் அங்கே தமஸ்க நகரிலே புனித சின்னப்பர் இருக்கக்கூடிய வீட்டிற்கு சென்று இவரால் அங்கே புனித சின்னப்பர் அனனியாவின் வழியாக புனித சின்னப்பர் அங்கே அருட்பொழிவு செய்யப்படும். அருட்பொழிவு என்பது அங்கே அவருடைய கண்களானது திறந்திருந்தாலும் பார்வை இல்லாமல் பார்வையற்றவராக இருக்கின்றார். ஆனால் புனித இந்த அனனியாவின் வழியாக அவர் பார்வை பெற்று ஆண்டவனுடைய பணிக்கென தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இவர் அதன் பிறகு பார்வை பெற்ற பிற்பாடு இவர் ஆண்டவருக்கென தன்னை முழுமையாக அர்ப்பணித்து உலகெங்கும் சென்று அவர் நற்செய்தியை பறைசாற்றக்கூடிய நிகழ்வை பார்க்கின்றோம். குறிப்பாக இவர் ஆண்டவனுடைய அந்த ஆசிரை பெற்ற பிற்பாடு நீ செல், குறிப்பாக பிற இனத்தாருக்கும் அரசர்களுக்கும் இஸ்ராயேல் மக்களுக்கும் நீ நற்செய்தி எடுத்து செல் என்று சொல்லி இவர் ஆண்டவரால் அழைக்கப்படுகின்றார். தகுதியற்ற நிலையிலிருந்து ஆண்டவர் இந்த தகுதியற்ற புனித சின்னப்பரை பவுலை தேர்ந்தெடுத்து புனித சவுலாக மாற்றி ஆண்டவனுடைய அந்த நற்செய்தி பணியை உலகெங்கும் சென்று பறைசாற்ற அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் திருப்பள்ளியின் வழியாக நற்கருணை பெறுகின்ற நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்? ஒரு உன்னதமான தூய்மையான ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? அன்பார்ந்தவர்களே, புனிதர் அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளுமே காலை எழுந்தவுடன் நற்கருணை சந்திப்பிற்கு பிறகுதான் அவர் தன்னுடைய பணியை செய்வாராம். இது எதை குறித்து காட்டுகின்றது என்றால் அவர் அந்த நற்கருணை ஆண்டவர் மீது கொண்டிருந்த ஆழ்ந்த பக்தியையும் விசுவாசத்தையும் குறித்து காட்டுகின்றது. அவருடைய ஜெபம், காலையில் அவர் செய்யக்கூடிய அந்த ஜெபமானது ஒவ்வொரு நாள் முழுமையுமாக அவருடைய வாழ்க்கையிலே செயல் வடிவம் பெற்றிருந்தது. அதாவது அவருடைய நற்கருணை சந்திப்பு அவருடைய செயல்களிலே அந்த ஜெபமானது செயல் வடிவம் பெற்றதாக இருந்தது என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. ஆகவே அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் இந்த திருப்பள்ளியின் வழியாக நற்கருணை நாதரை உட்கொள்ளுகின்றோம். நற்கருணை நாதரை உட்கொள்கின்ற நானும் நீங்களும் ஒரு உன்னதமான தூய்மையான ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோமா? நாம் அனைவரும் எந்த நிலையிலிருந்து மனமாற்றம் பெற வேண்டும்? மனமாற்றம் பெற்று நம்முடைய வாழ்வின் வழியாக
நம்முடைய செயல்களின் வழியாக, எண்ணங்களின் வழியாக, வாழ்க்கை முறையின் வழியாக நாம் நம்மோடு கூட இருப்பவர்களுக்கு நற்செய்தியை பறைசாற்றுவோம். நாம் எங்கும் இல்லை, நம் உலகத்திலே, நாம் வாழக்கூடிய இடத்திலே உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுபவர்களாக வாழ வர வேண்டி தொடர்ந்து இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன். இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்வதரும் உணவு நானே என்று சொல்லி இன்றும் நம்மோடு கூட இருந்து நம்மை அனுதினமும் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்து ஆழ்ந்த விசுவாசத்தோடு நமக்காகவும் நம்முடைய திரு அவைக்காகவும் உருக்கமாக மன்றாடுவோம். நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரையும் கொடுப்பார் என்று கூறிய இயேசுவே, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்களுக்காக மன்றாடுகின்றோம். இறைமக்களை கிறிஸ்துவின் வழியில் நடத்துவிக்க தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து உமது ஊழியராய் பணியாற்றும் இவர்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகம் தந்து நீர் காட்டிய பாதையில் எங்களை செவ்வனே வழிநடத்த தேவையான ஆசிரியரை தந்தர்ல வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று கூறிய இயேசுவே, மாணவ மாணவிகளை உம் பாதம் ஒப்புவிக்கிறோம். இந்த ஆபத்தான நோய் தொற்று காலத்தில் அவர்களை பாதுகாத்து கொள்ளும். கற்ற பாடங்களை நினைவில் நிறுத்த நல்ல ஞாபக சக்தியை தந்தருளும். எவ்வித பயமும் இன்றி நடக்க இருக்கும் தேர்வுகளை நல்ல முறையில் எழுத தேவையான தைரியத்தையும் நல்ல மதிப்பெண்களை பெற்று வாழ்க்கையில் முன்னேற உமது அருளையும் ஆசிரையும் அவர்கள் மேல் நிறைவாக பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நம்மை ஒப்பு கொடுத்து ஒரு சில நிமிடங்கள் மௌனமாக மன்றாடுவோம். இந்நாளும் எங்களை ஆதரித்து வழி நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு தெய்வமே இறைவா, இந்த தாய் திரு அவையோடு இணைந்து நாங்கள் எடுத்த இந்த மன்றாட்டுக்களை உம்முடைய கரங்களிலே சமர்ப்பிக்கின்றோம். நீர்தாம் ஆண்டவரை தயவாய் செவிசாய்த்து அனைத்தையும் பெற்று தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். வந்தோம் தந்திடவே தந்தாய் ஏற்றிடுவாய், எம் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாய் ஏற்றிடுவாய். இறைவா, உன்னில் இணைய வாழ்வு இருந்தும் பயனில்ல. இறைவா, உன்னில் இணைய வாழ்வு இருந்தும் பயனில்ல. ஈகத்தில் நீ தந்த வாழ்வை நான் தந்தால் எனக்கு இழப்பென்ன. இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இனிதாக வேண்டும், இனிதாக வேண்டும், இனிதாக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள் உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. என்றென்றும் வாழும் எங்கள் ஆண்டவரும்
இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையழைத்து உமது திருமுன் இடையறாது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்து உலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பெற்று தம்முடைய அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எம் பங்கின் பாதுகாவலரான பதுவை நகர் புனித அந்தோனியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி என்றும் உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேலிரக்கம் வையும்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேலிரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதியருளும். இது இறைவனின் செம்மறை, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இதோ என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நீங்கள் மீட்பு பெறுவதற்காக உடைந்து உரு கொடுக்கின்ற தெய்வமாக நான் என்றும் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்விலே நான் பயணிக்கின்றேன். நீங்கள் என்றும் என்னோடு இணைந்து இருங்கள் என்று சொல்லி நம் அனைவரையும் இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கின்றார். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உனது நினைவில் நாளும் வளர்ந்தேன் இறைவா, உனது உறவில் நானும் கலந்தேன் தலைவா. உனது நினைவில் நாளும் வளர்ந்தேன் இறைவா, உனது உறவில் நானும் கலந்தேன் தலைவா. உனது உறவில் என்னை இழந்து உனது உறவில் என்னை கரை, உனது உறவில் என்னை இழந்து உனது உறவில் என்னை கரை, உனது நினைவில் வாழச் செய்த தலைவா, உனது நினைவில் வாழச் செய்த தலைவா. என்னை காக்கும் மரணம் நீ, என்னை தேற்றும் தாயும் நீ, என்னை ஆளும் தெய்வம் நீ, என்னில் வாழும் தெய்வம் நீ. என்னை காக்கும் மரணம் நீ, என்னை தேற்றும் தாயும் நீ, என்னை ஆளும் தெய்வம் நீ, என்னில் வாழும் தெய்வம் நீ. எனது விழியில் உனது பார்வை, எனது நாவில் உனது மொழி, எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா. நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய மறை நிகழ்வின் கொடைகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக. என்றென்றும் வாழும் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இன்றும் ஆண்டவரோடு இணைந்து வாழ்பவர்களாய் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும்